துலாம் ராசி அன்பர்களுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இந்த பாக்கியஸ்தானத்தில வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீண்ட காலமா நடக்காத விஷயங்கள். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன், பண்ண முடியல. ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நெனச்சேன், பண்ண முடியல. ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்றேன், அது நடக்கல. அதேபோல நான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன், பணம் வரல. எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், இவங்க எந்த விஷயம் நெனச்சிட்டு இருக்காங்களோ, அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா, குரு வந்து இவங்களுடைய ராசியும் பார்ப்பார். அந்த ராசிய பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல மைண்ட் தெளிவா இருக்கும். நம்ம எத செய்யலாம், எத செய்யக்கூடாதுன்னு பயங்கர தெளிவான சிந்தனை இருக்கும். அப்ப அந்த தெளிவான சிந்தனை இருக்கும்போது, இவங்களுடைய செயல்கள் நல்ல முயற்சி அதிகமா ஏற்பட்டு, அதன் மூலமா நெறைய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாரி அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக தன் ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடத்த பார்க்கும்போது, தம்பிகிட்ட சண்டை, தங்கச்சிகிட்ட சண்டை, சொத்து சம்பந்தமான தகராறுகள் இதெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாரி 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில வீடு கட்டுறது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே துலா ராசி என்பவர் அடுத்த 1 வருஷம் செய்யலாம்.